வணக்கம் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேர்களே, ஆரா இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல இப்போ வந்து அது பிரபலமான வார்த்தையாக இருக்குது. அவருடைய ஆரா வந்து வேறு மாதிரி இருக்குது, அவரை பார்த்தீங்களா சரியான ஆராவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை அதிகமாக கேள்விப்படுறோம் இல்லையா? நீங்களும் நானும் அதே மாதிரி ஆராவோட இருக்க முடியுங்க. எல்லாரும் மாதிரி இல்லாமல் நாமளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்மளால் வெளியே நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ஆரா வேணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சிரிக்கிறதுக்கு பல்ல பல்ல காட்டி சிரிக்கக்கூடாது. ஸ்மைல் பண்ணுறது வந்து லைட்டாக மைல்டாக லிப்ஸை க்ளோஸ் பண்ணி ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக சிரிச்சா போதும். நெக்ஸ்ட்டு, உங்களுடைய பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஏதாவது திட்டங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்கள். எல்லார்கிட்டையும் உங்கள் பிளான்ஸ் ஓப்பனாக சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு க்ளோஸ்டு புக்காகவே இருங்க நிறைய பேர்கிட்ட. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பிளேசஸில் இருக்கும்போது எல்லாரையும் மாதிரி ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா 10ஓட 11 தான் எனக்கு தெரிவிங்க. உங்களுக்கான ஒரு ஆர்வம் அங்கே க்ரியேட்டே ஆகாது. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் படிங்க. ஒரு புக் எடுத்து வச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே எல்லாருமே கண்டிப்பாக ஃபோனை தான் நோண்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது உங்களுடைய ஆரா வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் எஸ் எஸ் சார், நோ சார், எஸ் மேடம், நோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நோ எஸ் எஸ்னு வார்த்தையாக சொல்லாமல் தலையை மட்டும் ஷேக் பண்ணுற ஒரு பழக்கத்தை வச்சுங்க. நாட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக எல்லாருக்கும் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கணும் எந்த இடமா இருந்தாலும். அந்த டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆரா வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாராவது ஒரு ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லாதீங்க. இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல என்னன்னு சொல்லு அப்படின்னும் போது உங்களுடைய ஒரு அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். நம்மளை பற்றி அதிகமாக நம்ம யார்கிட்டையும் பேசவே கூடாதுங்க. மற்றவங்கள பற்றி அதிகமாக நம்ம கேட்க ட்ரை பண்ணுவோமா? அவங்க கதை வாழ்க்கை வரலாறு சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்மளால் கேட்க முடியுமா? அதே மாதிரி தான் நம்மளுடைய புராணம், நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, வரலாறுலாம் சொல்லி அதை வந்து மற்றவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? போர் அடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக தான் பேசணும். சத்தமாக பேசுறதுனால எந்த கம்யூனிகேஷனுமே கன்வே ஆக போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு சவுண்டு பர்சன் அப்படின்னு மட்டும்தான் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகும். உங்ககிட்ட ஒரு ஆரா இருக்கிறது வந்து வெளியே தெரியவே தெரியாது. இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து அவசர அவசரமாக ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண வராங்க அப்படின்னா நீங்களும் அதே அவசரத்தை உங்களுக்குள்ளே வாங்கிக்க கூடாது. ஒரு செகண்ட் அவங்கள ஒரு நிமிஷம் இருப்பா, பொறுப்பா, என்ன சொல்ல வர? முதல்ல மூச்சு வாங்கிட்டு பொறுமையாக சொல்ல வந்த விஷயத்த காம் டவுனாக தான் அந்த விஷயத்த ரிசீவ் பண்ணணும். அப்போது சொல்ல வரவங்களுக்கு என்ன ஆகும்னா, சரி நம்ம தான் கொஞ்சம் ஓவராக அவசரப்படுறோமோ, அவர்கிட்ட வந்து அவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் எல்லா விஷயத்துலையும் அப்படின்ற ஒரு நல்ல ஆரா வந்து கிரியேட் ஆகும். நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே வந்து நம்ம ஆரா நிறைய வந்து வெளிப்படுங்க. நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஒரு மேட்சிங்காக போடுறது, இருக்கிற ட்ரெஸ்லேயே தான் சொல்கிறேன் நான். இதுக்காக செலவு பண்ணி பெருசாக வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. கேஷுவல் ட்ரெஸ் போட்டால் கூட அதில் ஒரு நீட்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக கவனித்து பண்ணணும் ஆரா வேணும்னா.